ஹலோ ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 to 40 minutes கார்டியோ வாக்கிங் தான் பண்ண போகிறோம் ட்ரெட்மில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஜென்ரலான சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ண போகிறேன். என்னென்ன ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறது, வீக்னஸ் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணால் மசில் ரிலாக்ஸாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் ஆகிறதுக்கு தான். இது பண்ணாமல் நம்ம ஏதாச்சும் ஒர்க் அவுட்டோ எக்ஸசைஸோ ரன்னிங்கோ வாக்கிங்கோ பண்ணுறோன்னா நம்மளுக்கு மசில் கிராம்பு இல்லாட்டி பெயினோ ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப காமனான சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸ் என்னென்னலாம் பண்ணலான்றது இந்த வீடியோவில் பாருங்கள். ஃப்ரம் டாப் வி வில் ஸ்டார்ட் தி ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நெக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம ஹெட்டை ஹோல்ட் பண்ணுற நெக்குக்கு ஹோல்டிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே அப்புறம் கீழே நெக்கை பிடிச்ச மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட். இது பார்த்திங்கன்னா 15 to 20 செகண்ட் இஸ் மோர் தென் இனஃப். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பண்ணுங்கள், அப்புறம் லெஃப்ட் சைடில் பண்ணுங்கள், அப்புறம் டேர்ன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன் அண்ட் அப் அண்ட் டவுன். இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா உங்கள் நெக் மசில்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஃபோனு சிஸ்டம்ன்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது பண்ணிங்கன்னா உங்களோட நெக் மசில்ஸ் ஃப்ரீ ஆகும். தென் ஹேண்ட் ரொட்டேஷன், இது நம்ம ஷோல்டர் மசிலுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா பேக்வேர்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அழகாக பொறுமையாக ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஷோல்டரோட மொபிலிட்டிக்காக. நம்ம அதுக்கப்புறம் கை வந்து மூவ் பண்ணி தானே வாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணால் நம்ம ஹேண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் ஹோல்டிங், இது பார்த்திங்கன்னா உங்கள் எல்போ அண்ட் ஷோல்டருக்காக. இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தென் பேக் சைடோ அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மைண்ட் கால்குலேஷன் தான், நீங்களே ஒரு கவுண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. தென் லஞ்சஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாகவே பண்ணலாம். இதுவும் நம்ம ஷோல்டர் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்கு தான். அப்புறமா ஹேண்ட்ஸை ஸ்ட்ரைட்டாக ரைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப ஃப்ரீ ஆக்கிறதுக்காக. ஸ்ட்ரைட்டாக ஹேண்ட்ஸ் வச்சுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் அண்ட் ரைட். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் இஸ் மோர் தென் இனஃப். தென் நம்ம ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஹேண்ட் ரொட்டேஷன் நார்மலாக ஒரு 10 to 10 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டு பாட்டியும். அப்புறமா ஜஸ்ட் நார்மல் மொபிலிட்டிக்காக நம்ம ஹேண்ட் ரைஸ் மூமெண்ட் தான் பண்ணுறோம். இதுவும் நீங்கள் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஹிப் டேர்னிங்காக ஹிப்போட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நார்மலாக டேர்ன் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இதெல்லாம் நமக்கு. அப்புறமா நம்ம கையில் ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷ்னல் மூமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தால் நீங்கள் இது முயற்சி பண்ணலாம். இல்லாட்டி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண நார்மல் ஃப்ளெக்ஸிஸை மோர் தென் இனஃப். சேம் லைக் பிஃபோர் எவ்ரி பாசிபிள் டைரக்ஷன்ஸ்லேயும் நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட், ஆல் ரொட்டேஷன் மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு தென் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹிப் ரொட்டேஷனும் இதிலே பண்ணிக்கிறோம். அப்புறமா நம்ம லெக் ஒர்க் அவுட்ஸ்க்கு வரலாம். லெக்குக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஹோல்ட் பண்ணுறது, அப்புறமா நம்ம பேக் சைட்லேயும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரைட் லெஃப்ட் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் இஸ் மோர் தென் இனஃப். போஸ்டர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நின்று கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கே மிஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, ஏன்னா ரைட் லெக்கில் நின்றுருந்தேன், லெஃப்டில் பேலன்ஸ் மிஸ் ஆச்சு எனக்கு. யூ கேன் சி எனக்கு பின்னாடி நிறையா பேர் வந்து ஒர்க் அவுட்ஸ்க்கு ஃப்ளெக்ஸிங் பண்ணுறாங்க. எல்லாருமே ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஆனாலும் ஃப்ளெக்ஸிங் பண்ணிட்டுருக்காங்க பார்த்திங்களா. காரணம் அவங்களுக்கு வந்து தெரியும் ஸ்ட்ரெச்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நம்ம ஒரு சைடில் லீன் பண்ணுற மாதிரி சிட்டப்ஸ் மாதிரி பண்ணுற போகிறோம். இதுவும் நம்ம லெக்கோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இது பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி நான் பண்ணுறேன்ட்டு. அதே போஸ்டரில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கனாலே செட் ஆயிரும் உங்களுக்கும். இது ஒரு நல்ல ஒர்க் அவுட் நம்ம ரன்னிங்க்கோ ஜாக்கிங்க்கோ வாக்கிங்க்கோ போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம லெக்குக்கு வந்து ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். ஸ்குவாட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணிட்டும் நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஆங்கிளுக்கு ஃபுட் ரொட்டேஷன். இது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெடியாக ஒரு காலை மேலே தூக்கிட்டு ரெண்டு பக்கமும் சுற்ற போகிறோம். ரைட் சைடில் ஒரு 5, லெஃப்ட் சைடில் ஒரு 5. இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் லெக்கில் பண்ணிங்கனாலே போதும்.
இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வார்ம் அப் எக்ஸசைஸ் தெரியும்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதுல உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமோ அது பண்ணலாம். தென் நான் ட்ரெட்மில்ல கார்டியோ பண்ணுறதுக்கு ஏறிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வாக்கிங் போகணும் அப்படின்ற மாதிரி தான் கோல் வச்சுருந்தேன். ஸோ ஒரு 40 மினிட்ஸ் நம்ம வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு அழகாக பொறுமையாக ஏறி வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஸ்பீடில் வச்சுருந்தேன்னா லைக் 4 ஸ்பீடில் வச்சுருந்தேன். 4 ஸ்பீடில் வச்சுட்டு 5 இன்க்ளைன் வச்சுருந்தேன். இன்க்ளைன்னா கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி ட்ரெட்மில் ஏறும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக 40 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதானா இதோட வீட்டுக்கு போகணுன்னு கேட்டால் அதுதான் இல்லை. இதுக்கப்புறம் நான் ஆப் ஒர்க் அவுட் அதுக்கப்புறம் ட்ரைசப் ஒர்க் அவுட்லாம் போட்டுட்டு தான் வீட்டுக்கு போனேன். ஆனால் இத்துடன் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.